ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா உட்காந்துருக்கேன். புறம்போக்கு நாய் அண்ணன் உதயநிதிக்கு இந்த பதிவே உன் கட்சிக்காரனே இந்த திமுக காரனே சொல்றேன். ஏண்டா நாய ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு நீ ஒத்த காசு செலவு பண்ணாம 100க்கு மேல ஓட்ட வாங்கி உட்காந்துருக்கானு அவனை போய் மிரட்ட பிரதேச நாயி. உன் கட்சியில உள்ள எவனா பணம் கொடுக்காம வந்தான் சொல்லுங்கடா. அறிவு இல்ல உனக்கு? கேக்குற எந்த சட்டசபையில கேக்குற? அங்க பெரும்பான்மையை கிழிச்சணும் அந்த வாயில சொல்றேன் நானு. அறிவு இல்லையா உனக்கு? ஒத்த காசே செலவு பண்ண வந்து உக்காந்துருக்கான்டா அவனை போய் கேட்கிற நீ. உடனே வெளிநடப்பு செய்யற. உனக்குலாம் கொஞ்சமாவது முண்டையில மூளைக எவனையும் சொல்லி கொடுத்து செய்யறியா? பணத்தை கொடுத்து திமுக காரன் போய் காலில் விழுந்து பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்டான். அப்படியும் மக்கள் ஓட்டு போடல. ரைட்டா? அதை விட்டு போட்டு இன்னைக்கு அவனை போய் வந்து வந்து உக்காந்துருக்கான். அவரை போய் நோண்டி பாக்குறேன். அதிமுக மாத்தி மக்களை சுரண்டிட்டே இல்லடா. இனிமேல் தானே தமிழ்நாடு வாழ போகுது, உருப்பட போகுது. இனிமே உங்க கையில இருந்து புடுங்கிட்டோம்ல, இனிமேல் தானே வாழ போகுது. கட்சிக்காரனா நானே சொல்றேன்டா, மனசாக சொல்றேன்டா. இனிமே என்னைக்கும் இல்ல என்னைக்கும் உருப்பட மாட்டேடா. நல்லா கேட்டுக்கங்கடா. நாசமா போயிடும் திமுக சரி அதிமுக சரி. அதை விட்டு வந்து உட்காந்து சப்போர்ட் பண்ணுங்க. காசை கொடுத்து ஓட்டை வாங்கி உட்காந்துட்டு உனக்கே இவ்வளவு தெனாவட்டு இருந்தா ₹10 செலவு பண்ணா வந்து உட்காந்துங்க. அவனுக்கு எவ்வளவு இருக்குங்க? மண்டையில மூளை இருந்தா பேசு. எல்லாம் காரை துப்புறாங்க திமுக காரங்க. ரைட்டா? ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாத்தினாலா? கை கொடுத்து காசு வாங்க. நான் தான் சொன்னேன், வீடியோ போட்டேன். காசை வாங்குங்க, ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னேன். போட்டாங்களா மக்கள்? செஞ்சாங்களா? அதே மாதிரி நம்ம வருஷம் அதாண்டா செய்வாங்க. அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது பாரு, சந்திப்போம் அதுல. ஓகேயா? செருப்பால் அடிச்சா நீங்க திருந்த மாட்டேங்கிறான். நன்றி, வணக்கம்.